வேறொரு அடையாளம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3. ஆதியாகமம் புத்தகத்தில் ஆதியிலே என்ற வார்த்தையோடு வேதாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் பின்பகுதியில் வானத்திலே என்ற வார்த்தை அடிக்கடி இடம்பெறும் வகையில் முடிவடைகிறது. தங்கள் ஆரம்பத்தை கிறிஸ்துவோடு ஆரம்பிக்கிறவர்கள் நிச்சயமாகவே வானமாகிய பரலோகத்தில் இடம்பெறுவார்கள் என்பதையே இது உணர்த்தி காட்டுகிறது. வானம் என்பதற்கு ஆகாய விரிவு என்றும் உன்னதம் என்றும் பரலோகம் என்றும் பல அர்த்தங்கள் உண்டு. ஆகாயத்து பறவைகள் பறந்து திரிகிற வானம் உண்டு. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இயங்குகிற வானம் உண்டு. சாத்தான் தன் குடியிருப்பாய் வைத்திருக்கிற வான மண்டலம் உண்டு. அதே நேரம் பரதீசியா இருக்கிற வானம், புதிய பூமிக்கும் வானம், புதிய வானம் என்று சொல்லப்படும் பரலோக ராஜ்யம் இருக்கின்ற வானமும் உண்டு. கர்த்தருடைய வருகைக்கு அநேக அடையாளங்கள் இருக்கிறது போல சாத்தானாகிய அந்திகிறிஸ்து பூமிக்கு இறங்கி வருகிறதற்கும் அநேக அடையாளங்கள் இருக்கின்றன. அவன் வானத்திலே தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்து வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை தனக்கென்று வைத்திருக்கிறான். நாம் கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற அதே வேளையில் அந்திகிறிஸ்துவனுடைய அடையாளங்களை பார்த்து எச்சரிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். 2 தெசலோனிக்கர் 2:9-10. இன்றைக்கு முழு ஐரோப்பிய தேசமும் தங்களை சமாதானமாய் அரசாளுவதற்கு ஒரு சர்வாதிகாரி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஒரே நாணயம், ஒரே விசா, ஒரே பாஸ்போர்ட், ஒரே இராணுவம் என்று உருவாகி கொண்டிருக்கிறது. உலகத்தை ஆளப்போகிற அதிபதிக்கென்று ஒரு இடத்தையும் அவன் உபயோகப்படுத்துவதற்கென்று மிகவும் சக்தி வாய்ந்த கணினிகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். வானத்தின் அடையாளங்களை பார்த்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு ஆயத்தமாக வேண்டும். தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். அந்த புத்தகம் நிச்சயமாகவே உங்களை கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். 2ஆம் வருகை மிக சமீபம் என்பதற்கான அடையாளங்கள் துல்லியமாய் தெரிய துவங்கி விட்டதால் இப்பொழுதே கர்த்தருடைய வருகைக்கு மிகுந்த பயபக்தியோடு ஆயத்தமாகுங்கள். நினைவிற்கு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். லூக்கா 21:36.